நான் தேசிய தலைவர் தேவர் பெருமான்ற திரைப்படத்தில் தேவரா நடிச்சிருக்கேன். இந்த படம் தென் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அபிமானி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன். நான் இந்த தேர்தல் சமயங்களில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தலில் போட்டியிடணும்னு விரும்பி விருப்ப மனு அளிச்சிருக்கேன். என் விருப்ப மனுவை தலைவர் பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். பட் இந்த சமயத்தில் என் மீது ஒரு அவதூறு செய்தி ஒரு தொலைக்காட்சியில் தான் என் நண்பர்கள்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. சுந்தரமூர்த்தி அப்படின்றவர் நானும் என்னுடைய தம்பி நசீர் என்றவரும் அவருக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி 10 லட்சம் பணம் அவரை ஏமாற்றிட்டதாக குற்றம் சுமத்திருந்தார். பட்டு எனக்கும் இதுக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா என் அக்கௌண்ட்லேயோ என்னை நேரில் பார்த்தோ அவர் இதுவரையும் பணம் கொடுத்தது கிடையாது. இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே 11/11/2025 அன்றைக்கி நான் என்னுடைய டிரைவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இது மாதிரி நசீர்ன்ற ஒரு பணம் வாங்கிட்டார், அவர் காட்டு அப்படின்னோட என் டிரைவருக்கு அவரோட சண்டை ஆனோடனே இது சம்மந்தமாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நான் புகார் அளித்து அவங்க மேலே கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த வழக்கை என் டிரைவர் அழகர் வாபஸ் பெற்றார். அவங்க அப்போ பேசின வார்த்தைகள்லாம் தேவரா நடித்த பெரிய இதுவாக அந்த சமயத்தில் படம் ரிலீஸ் வரப்போ இவங்க பேசியிருக்காங்க. 11/11/2025 அன்றைக்கி இது சம்பந்தமான சிஎஸ்ஆர் புகார் என்கிட்ட இருக்குது. ரெண்டாவது என்னென்னா 4/4/2026 அன்றைக்கி மதுரை வாயில் காவல் நிலையத்தில் என் தம்பிக்கும் இந்த சுந்தரமூர்த்தின்ற ஒரு பெட்டிஷன் கொடுத்த அவருக்கு கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக என்னன்னு தெரியாது. பணம் கொடுக்கல் வாங்குறதுன்றப்போ அவன் ஏதோ ஒரு பணம் செட்டில் பண்ணியிருக்கான், மீதி தரேன்னு சொல்லியிருக்கான். நேற்று கூட கால் பண்ணி எப்போ தரீங்க ரம்ஜான் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பேசிக்கினாங்க. பட் இன்றைக்கி காலையில் போய் கமிஷனர் அலுவலகத்தை போய் புகார் கொடுத்து வெளியில் வந்தவுடனே பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இது ஸ்காலிங்காக வரும்போது என் நண்பர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களை பற்றி போட்டுட்ருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய அப்படின்னப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனவேதனை ஏற்பட்டுச்சு. இந்த ரம்ஜான் மாதத்தை நான் நோன்பு வச்சுட்டு இதை பார்த்தோன்னே ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு. பட்டு இருந்தாலும் நம்ம மீது புழுதிவாதி சுமத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு பத்திரிகையாளர்களுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் அடிக்கடிக்கு சந்திப்பேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் தெரியும். இது மாதிரி ஏதாவது புகார் வந்தால் என்கிட்ட நேரடியாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா என் மீது வழக்கு பதிஞ்சிருந்தாங்கன்னா நான் இது சம்மந்தமாக என்னுடைய வக்கீலை வச்சு அதே போலீஸ் ஸ்டேஷனில் தம்பியை கூட்டு போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கு ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் சரி பண்ணிட்டேன் நான். பட் குடுக்கல் வாங்கல அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவங்க எதுக்காக வாங்கினாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். பட் இதில் என் பேரை கோர்த்து விட்டு நான் இந்த தேர்தலில் சீட்டு கேட்குறேன், ஒரு முஸ்லீமாக இருந்து சீட்டு கேட்குறேன், ஒரு சிறுபான்மை சமுதாயத்திலேருந்து சீட்டு கேட்குறேன்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டங்கள். தேவரா நடித்தாவே தேவர் மீது பொய் புகார்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி என் மீது பொய் புகார் சுமத்தி 10 லட்சம் பணம் நான் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் பணம் எனக்கு பெரிய பணம் இல்லை. என் காரில் கூட நான் இப்போ 10 லட்சம் வச்சுருப்பேன், நான் கொடுப்பேன். பட் என் மீது ஒரு அவதூறு அவங்க கொடுத்து சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. உங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் அன்னைக்கு பத்திரிகை ஆஃபீஸ்லேயே பிரியாணி கொடுத்துட்டு போவேன். எனக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி பெட்டிஷன் வந்துருக்கு சார், ஏதாவது ஒரு சொல்லுங்கள் சார்னு சொல்லி தான் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் கொடுத்துருப்பேன். என்கிட்ட இருக்க ஆதாரங்கள்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்காம ஒரு செகண்டில் போட்டு டேமேஜ் பண்ணுறப்போ எங்கள் வீட்டு பெண்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, இந்த வருத்தத்தை உங்ககிட்ட தெரிவிக்கணும்னு தான் இது மாதிரி சில புகார்கள் என் மீது, அதாவது என்னுடைய புகழ்னு சொல்ல முடியாது, பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய புகழ் என்னுடைய புகழ் கூடி இருக்கு. அவர் பேரே கலங்கப்படுத்தணும்னு சொல்லி என்ன கலங்கப்படுத்துறதை நினச்சி அவரை கலங்கப்படுத்துகிறாங்க. பட்டு எனக்கு சொல்லுது அவங்க அக்கௌண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பணம் 1 2 3 தர வேண்டியது இருக்குது. அதுவும் அவங்க கொடுக்க வேண்டாம். நேற்று கூட ஃபோன் பண்ணி ரம்ஜான் வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு சொல்லியிருக்காப்புல. இப்படி இருக்கப்போ ஒரு புகாரை கொடுத்தாரு, எஃப்ஐஆர் போட்டு அவன் கொரோனா மெட்டீரியல் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வச்சுருக்கான். அந்த கம்பெனியில் இந்த தம்பி வேலை செஞ்சுருந்தான். அவங்க கூட பார்ட்னராக இருந்தான். வேலைக்கெல்லாம் அவன்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் வேறு தொழில் பண்ணிகிட்ருக்கான். கொரோனா சப்ளையர்ஸாக இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட் அவன் தான் பார்த்துட்ருக்கான். சும்மா அவன் பேரையும் இது மாதிரி டேமேஜ் போட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, அவன் ஊருக்கு லீவுக்கு போயிருக்கான். கவர்மெண்ட் நடக்கிறது நீங்க போட்டியிடக்கூடிய கட்டுப்பாட்டால் முதலுடைய கட்டக்கூடிய காவல்துறை பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டு
நினைக்கிறீங்களா? சார் முதலமைச்சர் என்ன என் மீது வழக்கு போடாத சொல்ல போறாரு. அது முகாந்திரம் இருந்தால் அவங்க போட்டிருப்பாங்க. நான் நீதிமன்றத்தில் போய் நான் என்ன நிரபராது நான் நிரூபிக்கிறது. நீங்க சொல்றீங்களா பொய் புகார் இருந்தா அவங்க கண்டிப்பா விசாரிச்சிருப்பாங்க, இல்ல யாராவது விசாரிச்சிருப்பாங்க. சார் விசாரிக்காம வழக்கு சார் ஒரே நிமிஷம். வழக்கு பதினால ஒருத்தர் குற்றவாளி ஆக முடியாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க மேலே நிறைய வழக்கு போட்டிருப்பாங்க. அதனால நீங்க குற்றவாளி ஆயிருக்க மாட்டீங்க. இதை நீதிமன்றத்தில் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். என்ன பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்பு காட்டாங்கன்னா நான் கையை தூக்கி நான் குற்றவாளியை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். 100% அல்லா மீது ஆணையாக எனக்கு இதுக்கு ஒரு பெரிய சம்மந்தம் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரம்ஜான் பிரியாணி கொடுத்து விட்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். என் தம்பியை A1ஆவே A2ஆக போட்டுக்காங்கிறப்போ நான் இது சட்ட பிரகாரம் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். என் மீது குற்றம் இருந்தால் நான் சட்ட பிரகாரம் அதை சந்திக்க தயாராக இருக்கேன். ஏன்னா நான் யாரிடமும் இது ஒரு நம்பிக்கை மோசடி செஞ்சது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கை அவங்க எத்தனை வாட்டி எங்கெங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். காவல்துறையில் இந்த வழக்கு பொய் வழக்கா இல்லை உண்மையான வழக்கான்னு நீதிமன்றம் தான் விசாரணை செஞ்சு முடிவு செய்யணுமே தவிர இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டால் நான் குற்றவாளியாக என் தம்பியை குற்றவாளி ஆக மாட்டாங்க. பட் சேனலில் போட்டாங்க நியூஸு. அதுக்கு எனக்கு வருத்தம் தெரியும். எனக்கு அது வருத்தம் கிடையாது. பட் என்னுடைய உரிமையை நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா நான் இது சம்பந்தமாக என்கிட்டயும் எல்லா பொறுப்பும் இருக்குது. இதே காவல் நிலையம் விருகம்பாக்கம் காவல் நிலையத்திலையும் சரி, வலசரவாக்கம் காவல் நிலையத்திலும் சரி, மதுரவாயல் காவல் நிலையத்திலும் சரி சம்பந்தமான புகார் தொடர்ந்து ஒவ்வொரு காவல் நிலையமாக அந்த தம்பி போய் கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு என் மீது என்ன காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அவர் மீது மான நஷ்ட வழக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா இந்த சமயத்தில் நான் வளர்ந்து வர சமயத்தில் என் பேரை கெடுக்கணும்னோ பசுமன் முத்துராமலிங்க தேவர பேரை கெடுக்கணும்னோ என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தொப்பி போட்டா மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதை கெடுக்கணும்னு சொல்லி பண்ணுறப்போ இந்த ரம்ஜான் மாதத்தில் மிக வருத்தமாக இருக்குது. இந்த பேட்டியின் மூலம் நான் சொல்கிறது என்னென்னா, நான் இதுவரையிலும் அது மாதிரி எந்த விஷயத்துக்கும் நான் போனது கிடையாது. எனக்கு அது உண்டான தேவையும் கிடையாது. அப்படி ஏதாவது என் மீது புகார் இருந்தால் எனக்கு நேரடியாக நீங்களே ஃபோன் பண்ணி என் நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் விளக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி செய்திகளை போடும்போது அதாவது இது சம்பந்தமாக 2 லட்ச ரூபா பணம் ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டான் லாஸ்ட்டு 1 மந்த் முன்னாடி. அதுக்கு உண்டான ஆதாரம் அவங்ககிட்ட இருக்குது. நேற்று கூட அந்த தம்பி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு பணம் எப்போ கொடுப்பீங்கன்னா ரம்ஜான் கழிச்சு வரேன்னு அவன் பேசியிருக்கேன். அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது. அவனுடைய வீட்டாண்ட ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஒரு புகாரை போய் கொடுத்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு இது மாதிரி கொண்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். பட் அந்த காழ்ப்புணர்ச்சிக்கெல்லாம் இறைவன் நிச்சயமாக பதில் சொல்லுவான். நான் இந்த வழக்கை சட்டப்பூர்வமாக சந்திக்க தயாராக இருக்கேன். என் மீது எந்த குற்றமும் இல்லை, 100% இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த தம்பி என்னை பார்த்ததும் கிடையாது, என் கூட ஃபோட்டோ எடுத்ததும் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பான். எனக்கு என் அக்கௌண்ட்டில் பணமோ ஒரு 100 ரூபா ஜிபேலையோ இல்லை அக்கௌண்ட்லேயோ அமிச்சது இருக்கவே இருக்காது. பட் அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் அவர் கொடுக்குறப்ப நிச்சயமாக அவருக்கு உண்டான நீதியை நான் பெற்றுத்தர தயாராக இருக்கேன். ஆனால் இந்த வழக்கை நான் சட்டப்பூர்வமாக சந்திக்க தயாராக இருக்கேன். இது மூலியம் சொல்கிறது என்னன்னா, என் மீது இது மாதிரி பொய் புகார்கள் ஏதாவது வந்தால் அது உண்மையாக இல்லையான்ட்டு ஒரு வாட்டி தயவுசெய்து கேட்டுங்க. எஃப்ஐஆர் போட்டோன்னு பிரதர் சொல்கிறாரு. நான் பிரதர் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நானும் அவரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவருக்கு தெரியும் என்னை பற்றி, எனக்கு தெரியும் அவரை பற்றி. பட் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மன குமுறலை சொல்லான்ட்டு வந்தேன். இந்த மாதிரி புகார்கள் யார் தெரிவித்தாலும் என் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினால் தான் தெரிவிப்பாங்களே தவிர எனக்கு இந்த வேலை கிடையாது. நான் வேறு தொழில் செஞ்சுட்ருக்கேன். நான் என் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தது. இந்த ரம்ஜான் மாதத்தில் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுமந்திருந்து எனக்கு ரொம்ப மனவேதனை தருகிறது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தம்பி மீது நிச்சயமாக மான நஷ்ட வழக்கு நான் தொடுப்பேன். இதுக்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் எடுக்க தயாராக இருக்கேன். என்னுடைய வழக்கறிஞர்கள்லாம் காவல்துறைக்கு போயிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரம் பேசி அவங்க முடிச்சிருப்பாங்க. உங்கள் அனைவருக்கும் ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.